இருக்காரு. பணப்பாக்கம் சந்தைக்கு போயிட்டு வந்தார். இந்த தக்காளி, வெங்காயம், முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸு, அவரைக்காய், மாங்காய், வாழைத்தண்டு, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். நீங்களாம் உங்கள் ஊரில் சந்தைக்கு போயிட்டு வருவீங்களா? உங்கள் ஊரில் என்னைக்கு சந்தை போடுவாங்க? காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமான்னு சொல்லுங்கள். இன்னைக்கு பிரதோஷம், எல்லாரும் சிவன் கோயிலுக்கு போனீங்களான்னு சொல்லுங்கள். நான் போகவே இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் போகவே இல்லை. அது தக்காளி எழுதாமா, எப்பவுமே நான் போகாமல் இருக்கவே மாட்டேன். ஆனால் இன்னைக்கு போகவே முடியல என்னால். இடுப்பு வலின்னா இடுப்பு வலி. இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து காயெல்லாம் எடுத்து வச்சுன்னு இருக்கிறேன். நீங்கள் போயிட்டு நந்தீஸ்வரரை தரிசனம் பண்ணி சிவனை தரிசனம் பண்ணிட்டு எனக்காகவும் வேண்டிக்கிட்டு வாங்க. எங்கள் வீட்டுக்கார பாருங்க, பிஞ்சு வாழைக்காய் இதை வாங்கிட்டு வந்துருக்கிறாரு. இதை நான் பொரியல் பண்ணால் எங்கள் பசங்க என்ன கேலி பண்ணுவாங்க, என்னம்மா இது ஒட்டுது கையிலன்னு. அவரை கேட்டால் இது தாண்டி இருக்குது சந்தையிலன்னு வேறு என்கிட்ட. நான் என்ன செய்வேன்? பீன்ஸ் பாருங்கள், முத்தல் பீன்ஸு. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பார்த்து வாங்க மாட்டாங்க. காசு போடணும்னா எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து ஒன்றும் கொடுக்கணும்லாம் கிடையாது. வெங்காயம் பாருங்கள், எல்லாம் தோல் உறிஞ்ச வெங்காயமே. என் உடம்பு நல்லா இருந்தால் நானே போய் வாங்கிட்டு வந்துருப்பேன். அவர் அனுப்புனா இப்படி தான். முருங்கைக்காய் மட்டும் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லை. வாழைத்தண்டு ஒன்று ஓகேவா இருக்குது. தக்காளி மட்டும் கூட நிறைய வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு பாருங்க. அதையே வச்சு இந்த வாரம் ஃபுல்லாக நான் ஓட்டிட வேண்டியது தான். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.